Are you preparing for CA intermediate exams for May, for September, for Jan 27? எப்போ நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தாலும் சரி, I just want to ask you this one simple question. Whether it is audit paper or SM paper, as far as I am concerned, I deal with theory papers, so I am asking you questions related to theory papers. ஸோ நீங்கள் ஆடிட் SM எந்த பேப்பர் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் எந்த அளவுக்கு நீங்கள் MCQக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? ஓகே, how much importance you give is secondary. First importance is that இந்த MCQ ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் என்ன? வாட் இஸ் மெட்டீரியல் தட் யூ யூஸ்? ஐ யூ யூஸிங் ஆத்தர்ஸ் மெட்டீரியல்? அண்ட் ஆத்தர் மெட்டீரியலில் உங்களுக்கு போதுமான அளவு அடிக்குவேட்டான கொஷின்ஸ் அதில் கவர் ஆயிருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும். ஓகே மேம், நான் இந்த ஆத்தர் மெட்டீரியல் யூஸ் பண்ணல, நான் வந்து சி இன்ஸ்டியூட்டோட ஸ்டடி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், ஆர் நான் ஆத்தர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன், பட் அவங்க அதில் வந்து எனக்கு புக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இந்த 5 சாப்டர்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, இல்லைனா புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க, பட் MCQ பொறுத்த அளவில் ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர் டிரெக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, யுவர் ஓன்லி கோ டு ஆப்ஷன் என்ன தெரியுமா? சிஏ இன்ஸ்டியூட்டுடைய ICI BOS, தட் இஸ் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸோட நாலேஜ் போர்ட்டல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் கேஸ் சினாரியோ புக்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் 3 லெவலுக்குமே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் MCQ மேண்டேட்ரியோ அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் அவங்களே கேஸ் பேஸ்டு சினாரியோ கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு மொத்தம் 30 கேஸ் சினாரியோஸை சிஏ இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த ஒரு 30 MCQs உங்களுக்கு தட் இஸ் கேஸ் பேஸ்டு சினாரியோஸ் இருக்கு. இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் இருக்குல்ல, ஸோ ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் டோட்டலாக we have 6 ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ். Out of these 6 revision test papers, you got how many questions from that அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லேயும் ஒரு 8 to 9 questions இருக்கும். அப்புறம் மாடல் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர்லேயும் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் ஒரு 8 to 9 questions இருக்கும். ஸோ இந்த எல்லா கொஷின்ஸையும் புட் டுகெதர் நீங்கள் படித்தாலே போதும், உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் அந்த ஒரு 15 மார்க்ஸை உங்களால் செக்யூர் பண்ண முடியும். மேம், ஒரு 15 மார்க்ஸுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 30 கேஸ் பேஸ்டு சினாரியோ புக்லெட்டில் இருக்கு. அந்த 30 கேஸ் பேஸ்ட் சினாரியோ நீங்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர், மாடல் டெஸ்ட் பேப்பர் அண்ட் பாஸ்ட் இயர் பேப்பர், இது எதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இல்லை நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் இருக்கும். மேம், எதுலேருந்து ரிப்பீட் ஆயிருக்கும்? இந்த 30 கேஸ் சினாரியோ தான் நிறைய இடத்துல பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ்லையும் இருக்கு. இந்த 30 கேஸ் பேஸ்டு சினாரியோவை எடுத்து தான் அவங்க ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. இதே 30 கேஸ் பேஸ்டு சினாரியோ எடுத்து தான் மாடல் டெஸ்ட் பேப்பர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேஸ் பேஸ்டு சினாரியோவை நீங்கள் தரவு பண்ணால் போதும், உங்களுக்கு 15 மார்க்ஸ் கையில் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே உங்களுக்கு எத்தனை நாள் இருக்குது மெயின் எக்ஸாமுக்கு? அரௌண்ட் 80 days இருக்குது. எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் அழகாக உட்காந்து ஒவ்வொரு கேஸ் ஸ்டடி படித்தா கூட மெயின் எக்ஸாமில் உங்களால் ரொம்ப ஈஸியாக 15 மார்க்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கேன் யூ பிலீவ்? பட் தட்ஸ் த